அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருநிலைத்தினல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்தீவன் மகளோடு வாழ்வுற வந்து நீ அருள் செய்வாய். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் பொதிகை பெரிய கள்ளக்குச்சிலிருந்து இன்ற இந்த காணொளியில் வள்ளல் பெருமான் அருளிய ஒரு பாடலில் இருந்து ஒரு தலைப்பு எடுத்து நம்ம விசாரணை செய்ய இருக்கின்றோம். பெருமாள் புனித குலம் பெருமாறு புகழல் அப்படின்னு திருவருட்ப 6ஆம் திருமுறையில ஒரு பாடல் சொல்றார். அதாவது உடம்பு வரும் வகையறியேன், உயிர் வரும் வகையறியேன், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறியீர், மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் உலகி, மனதை வசப்படுத்தும் வழி துறை கற்று அறியீர் அப்படின்ற வார்த்தை சொல்றார். ஸோ இந்த உடம்பு வருகின்ற வகைகள் என்ன, உயிர் வருகின்ற வகைகள் என்ன அப்படின்ற நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அடுத்தடுத்து வருகின்ற காணொலியிலையும் நம்ம இந்த தகவல்லாம் பேசலாம். இந்த உடம்பு எப்படி வந்துச்சு, எதை கொண்டு அந்த உடம்பு செய்யப்பட்டது, எந்தெந்த சூட்சும உடம்புகள், இது என்ன வகையான உடம்புகள், என்னென்ன பஞ்சபூதங்கள் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அடுத்து இந்த உயிர் வருகின்ற வகைகள், இந்த உயிர் எப்படி வந்துச்சு, உயிர் வந்த வகைகள் என்ன, உயிர் எதன் அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னு பெருமானார் சொன்ன ஆதாரங்களோடு நம்ம அடுத்தடுத்து காணொலியில் நம்ம பேசலாம். இந்த காணொலியில் வள்ளல் பெருமான் சொல்றாரு, உடம்பு வருகின்ற வகை தெரியல, உயிர் வருகின்ற வகை தெரியல, உடல் பருக்க தினசரி சாப்பிட்டு நீங்க தூங்குவதற்கு தான் தெரிஞ்சு இருக்கிறீங்க, மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை இது. பேய் மடம் புகும், பேய் மனத்தாலே நீ இந்த உலகத்துல மயங்கியிருக்கின்றீர்கள். அப்ப மனித தேகம் எடுத்துக்கொண்ட நாம் இந்த உலகத்தில் ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கிறோம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வு, பேரின்ப வாழ்வு அடைந்து முத்தேக சித்தி, அதாவது ஞான தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், இந்த முத்தேக சித்தி பஞ்சபூதத்தால் ஆன அந்த உடம்பை முத்தேக சித்தியாக மாற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக வாழ வந்திருக்கின்ற இந்த மனிதன் இந்த உலகத்தில் வந்த வேலையை விட்டு மற்ற வேலை செய்வதற்கான ஒரு காரணம் என்னன்னா மயக்கம். இங்கு நமக்கு ஒரு மயக்கம் இருக்கிறதுங்கிறது. இந்த மயக்கம் எதனால இருக்கிறது? மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர்கள். மனம் என்று ஒன்று உண்டு, அதுதான் உங்களை மயக்குது. அந்த மனதுக்கு மயங்கி நீங்க இங்க பிராக்கில், வேடிக்கை, உலக விடய சந்தை, உலக விடய கூடம், இப்படிலாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம மயங்கி இருப்பதாக வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்றார். அப்ப பெருமான் அடுத்து என்ன சொல்றாரு? இந்த உங்களை மயக்குகின்ற இந்த மனதை வசப்படுத்தும் வழி துறை கற்று அறியீர். இப்ப பெருமானார் நமக்கு ஒரு விஷயத்தை, ஒரு கேள்வி வினாக்களை இங்க சொல்றார். மனதை வசப்படுத்துற வழித்துறை நீ ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு தகவலை வள்ளல் பெருமான் சொல்றார். இப்ப இந்த காணொலியில நம்ம இந்த விஷயத்தை தான் சிந்தனை செய்ய போறோம். அதாவது மனதை வசப்படுத்தும் வழித்துறைகள் என்னென்ன, மனதை வசப்படுத்தும் நுட்பங்கள் என்ன, மனதை ஒழுக்கப்படுத்தும் நுட்பங்கள் என்ன அப்படின்னு வள்ளல் பெருமான் ஆங்காங்கே நமக்கு திருவருட்ப பாடல்கள்ல, உரைநடை பகுதி புத்தகத்துல பெருமான் சொன்ன அங்கங்கே அவ்வப்போது இந்த நுட்பங்கள், மனதை ஒழுக்கப்படுத்தக்கூடிய, மனதை வசப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பங்களை வள்ளல் பெருமான் அங்கே நமக்கு தெரிவித்துகிறார். தத்துவ வெற்றி அப்படிங்கிற பதிகத்திலே நமக்கு வள்ளல் பெருமான் ஒரு தலைப்பே, இந்த தத்துவங்களை எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிற தலைப்பிலையும் நமக்கு பெருமானார் தான் சொல்லுகிறார். அப்ப மனதை வசப்படுத்துவது எப்படி? ஒரு சித்தர் சொல்றாரு, மனமாயை மாயைங்கிறார். மாயை தான் மாயங்கிறது. அதாவது மனதை நம்ம மாயைனா சாகடிக்கலைன்னா மனசு நம்மளை சாகடிச்சிடும். 2 விஷயம் தான் இங்க. ஒன்றும் நம்ம மனசை சாகடிக்கணும், மனசை சாகடிக்கலாம், மனசு நம்மளை சாகடிச்சிடும். நம்ம இன்னைக்கு நிறைய தற்கொலைகள், நிறைய சூசைட் கேஸ் எல்லாம் பார்க்கறதுல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு, உடம்பு பிசிக்கலி அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மென்டலி அந்த மனம் அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் இல்லாமல் மனதில் ஏற்பட குழப்பங்கள், அந்த மனம் மயக்கத்தில் இருப்பதனால மனதில் ஏற்படுகின்ற கவலைகள், மனதில் ஏற்படுகின்ற துன்பத்தை மனசு தாங்கிக் கொள்ள முடியாம இந்த பிறவியே போயிட்டு அழிச்சிருது. அப்ப மனசுக்கு எவ்வளவு வலிமை பாருங்க.
எவ்வளவு பெரிய கருவிகளை கொண்டு இந்த மனதை நம்ம வந்து அடக்க முடியும், ஒழுங்குபடுத்த முடியும் அப்படின்னா முடியாது. நீ AK-47, AK-56 எந்த ஆயுதங்களை கொண்டு அணுகுண்டுகளை போட்டு நம்மளை அழிச்சா கூட நாம சாகும், இந்த உடம்பு சாகும், ஆனா அந்த மனசு சாகாது. மனசு ஏன் சாகாதுன்னா மனசு வந்து நுண்ணுடலாக இருக்குது, சூட்சம தேகத்துல இருக்குது, சப்தல் பாடியில இருக்குது. மனசு வந்து பிசிக்கல் பாடியில, பிசிக்கல்ல மட்டும்தான் நம்ம ஏதாவது அழிக்க முடியும். படுவுடல்னு சொல்லுவாங்க. இந்த பருவுடல் இருந்தா நம்ம வந்து மனசை நம்ம ஈஸியா வந்து அழிச்சிடலாம். ஆனா இது படுவுடல் சார்ந்து இல்லை, இந்த மனசு வந்து நுண்ணுடல் சார்ந்து இருக்குது. அப்ப நுண்ணுடல் சார்ந்து இருக்கும்போது இந்த மனதை ஒரு நுட்பமான விஷயங்களை கொண்டுதான் நுட்பமான ரொம்ப நுட்பமான விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை கொண்டுதான் இந்த மனதை நம்ம வந்து ஒழுங்குபடுத்த முடியுது. சரி, மனதை நம்ம வந்து சாகடிக்க முடியுமா அப்படின்னா மனதை சாகடிக்க முடியாது. ஏன்னா மனசு வந்து அது வந்து சூட்சுமமாக இருக்குது. சூட்சுமா கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி போய் சாகடிக்க முடியும்? அருள் பெற்றால் ஒழிய இந்த மனதை சாகடிக்க முடியாது. அருள், இறைவனுடைய அருள் பெற்று இந்த அருள் வந்து பொருந்தும் போதுதான் இந்த மனம் வந்து கரையும். கரைஞ்சி மனம் மாயை மாய்ங்கிற மனம் மாயில்னா நம்மள அது மாய வச்சிடும். மனம் இறந்த மகிமையேடா முக்தியாச்சு அப்படின்னு சட்டமுனிவர் சொல்றார். மனம் இறக்கணுங்கிறார். மனம் இறந்த மகிமை தான் முக்தி அப்படிங்கிறார். இப்ப நாம நம்ம தரத்தை கொண்டு இந்த மனதை வந்து சாகடிக்க முடியுமா? நம்முடைய மனித தரத்தை கொண்டு இந்த மனதை வந்து மாய வைக்க முடியுமானா முடியாது. அப்ப கடவுளுடைய அருளை கொண்டு தான் இந்த மனதை வந்து சாகடிக்க முடியும். சித்தர்கள் இந்த மனதை வந்து வாசியோகம் செய்து 12 ஆண்டுகள் வாசி செய்து அந்த வாசியை அடக்கி 12 ஆண்டுகள் சுவாசத்தை படுத்தி இந்த கும்ப வச்சு இந்த காற்றை வந்து கும்ப வச்சு இந்த மனதை வந்து கரைச்சிக்கிறாங்க. மனமெல்லாம் கரைந்து தான் போனது. ஏன்னா மனம் கரைஞ்சா அதோடைய வெளிப்பாடு பார்த்தா கண்ணீர். மனம் ஒருவருக்கு கரைஞ்சு போச்சு, மனம் பேதலிச்சு போச்சு, மனம் இரக்கம், மன நெகிழ்ச்சி, இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப நுட்பமானது, ரொம்ப தேவையானது. இந்த கரைஞ்சு போனோம்னா மனம் கரைந்தா அதோடைய வெளிப்பாடு கண்களில் நீர் வருவது. உள்ளத்தில் கருணை ததும்பி பொது நோக்கு கண்ணில் கிடைத்த கண்ணி. இறைவன் என்பவன் யார் அப்படின்னா உலக உயிர்கள் எல்லாம் பொது நோக்கும் பார்வையில் பார்த்து அந்த உள்ளத்தில் அந்த மனசுல அந்த அந்த கருணை இருந்துச்சுனாக்க அதனுடைய வெளிப்பாடு கண்களில் நீர் வழியும். அந்த கண்ணில் நீர் விழுந்தா மனம் அங்க கரைஞ்சு போனதுன்னு ஒரு அடையாளம். மனம் எப்போது கரைந்து விட்டது, மனம் எப்போது ஒருங்கிணைக்க விட்டது, மனம் எப்போ பக்குவப்பட்டது, மனம் எப்போது ஒழுங்குபடுத்தி இருக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதன் பிற உயிர்களை நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிர்கள் ஆக இருந்த பொழுதிலும் ஒரு ஒரு மனிதர்களாக இருந்த பொழுதிலும் அந்த மனிதர்கள் துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து அவருடைய பசியை தன் பசிகளாக நினைத்து அந்த பசியை ஆற்றும் போது அவர்கள் உண்ணும்போது தாம் உண்ணுவதாக அவர்கள் பசிக்கு உணவு கொடுக்கும் போது அவர் துன்பத்தை தன் துன்பமாக அவர்கள் பசியை தன் பசியாக நினைத்து அந்த பசியை அந்த துன்பத்தை நீக்கும் போது அவர் துன்பம் நீங்கிய போது தனக்கு துன்பம் நீங்கியதாக உணர்கின்ற பொழுது மனம் வேறு பற்றுகளை விட்டு இருப்பதனால அவர்களை ஞானிகள் என்று அறிய வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கத்தை சொல்றார். அவர்கள் தான் யோகி, அவர்கள் தான் ஞானி. ஜீவகாரணியம் செய்யும் போது இந்த எண்ணத்தோடு சேர்ந்து வெறும் ஜஸ்ட் ஒரு உணவு கொடுப்பது எண்ணம் இல்லை. அவர்களது துன்பத்தை அவர்களுடைய பசியை அத பொது நோக்கும் பார்வை. இது வந்து பார்வைக்கு இந்த பேரு பொது நடம், பொது பார்வை. உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளவினில் அளவாம் அருட்பெரும் ஜோதி. ஒரு உளவு, ஒரு நுட்பம், ஒரு நோக்கம், ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், அந்த நோக்கத்துல அந்த உளவு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் தான் கடவுளை தெரிஞ்சிக்க முடியுமே தவிர மற்ற எந்த வகையில நீ அளந்தா கூட எந்த சடங்கு சம்பிரதாயம் எதன் வழியில நம்ம கடவுளை அளந்து பார்த்தா கடவுள் அதுக்கு அளவினில் அளவாம அருட்பெருஞ்சோதி அளக்க முடியாதுங்கிறார். அப்ப நமக்கு இங்க பொது நோக்கம், அந்த பொது நோக்கத்தை தான் வள்ளலார் வந்து இங்க உளவுங்கிறார். ஸ்ட்ராட்டஜிக், ஒரு நுட்பம், ஒரு உளவு தான். என்ன உளவு? இந்த கடவுளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும், எப்படி அளக்கும்னா உலகத்துல எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல
பொது நோக்கும், இப்படி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணி, அந்த கண்ணுக்கு இறைவனை நீ அளக்க முடியும், பார்த்து கொள்ள முடியும். அப்ப இறைவனுடைய எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நினைக்கின்ற அந்த பொது நோக்கும் பார்வையில உள்ளத்துல கருணை ததும்பி, எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல நினைக்கிற அந்த சிந்தனையில கருணை ததும்பி உள்ளத்துல நமக்கு பிள்ளைங்களுக்கு நமக்கு சுயநலமா இருக்கிறது சாதாரண கருணை. நமக்கு ஒரு துன்பம், நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு அப்படி ஒரு துன்பம் வருது, அதுக்கு இறக்கப்படுவது சாதாரண கருணை. ஆனா வள்ளலாருங்கிறது கருணை ததும்பிங்கிறது ஓவர்ஃப்ளோ. எப்படி அப்படின்னாக்க எல்லா உயிர்களையும், உலகத்துல எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல நினைக்கின்றது அந்த உணர்வு கருணையுடைய உச்சபட்சம், கருணையுடைய மேக்சிமம், உச்சம். அந்த உச்ச நிலையை தான் வள்ளலார் ததும்பிங்கிறார். இறை இன்பை குழைவு பதிகத்தில் இந்த பாடல் இருக்குது. திருவள்ளுவர் 6ஆம் திருமுறை. கருணை ததும்பி பொது நோக்கும், பொது நோக்கும் அந்த கருணை உள்ளத்துல ததும்பிச்சுன்னா அந்த மனம் கரைஞ்சு போயிடும். மன வேறு பற்றுகளை நினைக்காது, மன ஒழுக்கத்துக்கு வந்துடும், மனம் அங்கெங்கேயும் அலையாது, மன சிதறாது. கடவுளை நினைக்க உட்காரும் போது மனம் பயங்கரமா சிதறிப்போம். அப்பதான் இல்லாத எண்ணங்கள்லாம் வரும். சும்மா இருக்கும் போது பரவாயில்ல, ஆனா சாமி கும்பிட கடவுளை நினைக்க உட்காரும் போது பயங்கரமான எண்ணம் வரும். அப்ப அந்த கருணை உள்ளத்தில் ததும்பும் போது, ஜீவகாரணி செய்யும் போது, கருணை ததும்பும் போது உள்ளத்தில் கருணை ததும்பினால் அந்த மனம் கரையும். அதுதான் நுட்பம். இப்ப மனதை வசப்படுத்துகின்ற நுட்பம் என்னன்னா, கருணை ததும்பும் போது, கருணை ததும்புறதுக்கு என்ன அடையாளம் இலக்கணம் அப்படின்னா, எல்லா உயிர்களும் பால் கருணை வைக்கணும். ஒரு பர்டிகுலரா கருணை, யூனிவர்சல் மெர்சி, எல்லா உயிர்கள் பால் கருணை. நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க மேல துன்பத்தை நம்ம நினைக்கிறது சாதாரண ஆர்டினரி மெர்சி. ஆனா வள்ளலார் பெருமானுங்கிறது யூனிவர்சல் மெர்சி பண்ண சொல்ற. யூனிவர்சல், பிரபஞ்ச எல்லா உயிர்களையும் மேல் கருணை. அதுதான் கருணை ததும்பிங்கிறது. கருணை ததும்பி தான் ஒரு கண்டனர் மீறி, ஒரு மனித தரத்துக்கு மீறி ததும்பி வெளியே வர. ததும்பினா மேல ஓவர்ஃப்ளோ. அப்ப இது யாருக்கு இந்த ஓவர்ஃப்ளோ இருக்கும்னாக்க கடவுளுக்கு இருக்கும். கடவுளுடைய அடையாளம் தான் இந்த ஓவர்ஃப்ளோ. அவன் அந்த உணர்வை ஒரு சாதாரண மனிதன் வருவித்துக் கொள்ளும் போது அந்த உள்ளம், அந்த மனம் கரையும். அந்த மனம் ஒடுக்கத்துக்கு வரும். மனம் அப்படியே அந்த மனதனுடைய அந்த ஓசை, மனதனுடைய அந்த சேட்டை ஓயும், ஓஞ்சு போயிடும். மனதனுடைய அந்த அலைப்பாயிர எண்ணம், அலைப்பாயிர சிந்தனை ஓஞ்சிடும். ஓஞ்சிட்டு என்ன ஆகும்? அதோட வெளிப்பாடு மனம் ஓஞ்சிச்சு, மனம் ஒழுங்குபடுத்துச்சு, மன கருணை வந்துருச்சு, மனம் வசப்படுத்தியாச்சு. அதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வெளிப்பாடு. கண்ணீர் என்ன பண்ணும்? அப்படியே வரும். கண்ணீர் ததும்பி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து இறைவனை நினைக்கிறது. மற்ற உயிர்கள் பால் கருணையும் இறைவன் பால் அன்பும் நினைக்கிறது. அதை உணருது. மற்ற உயிர்கள் நம்முடைய ஆன்ம உறவு தான் அப்படின்னு உணர்றது. கடவுளுடைய தரத்தை உணர்வது, கடவுளுடைய நிலையை உணர்வது. இது ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆகும்? இட்ஸ் கண்டினியூ டென்ஸ். இது அப்படியே பர்டிகுலர் கொஞ்ச நேரம் நினைக்கிறது, கொஞ்ச நேரம் மறக்கிறது. அப்படி இல்லை. கண்டினியூடா இறைவனை நினையும் எல்லா உயிர்கள் பால் கருணையும் நினைத்து கொண்டே இருக்கும்போது, அதை உணர்ந்து கொண்டே இருக்கும்போது தேர்ட் ஸ்டெப், மூணாவது என்ன நடக்கும்? நெகிழ்ச்சி நடக்கும். அந்த நெகிழ்ச்சி நடந்தா மனம் கரையும். கருணை போகும்போது கண்ணீர் மல்கி கால் வழிந்து ஓடும். கால் வரைக்கும் கண்ணீர் வரணும். ஜஸ்ட் ஒரு கண்ணீர் வந்தால் அது நார்மல். ஆனால் கண்டினியூட்டியா உயிர்களுடைய நம்முடைய சிறுமையை நினைச்சும், இறைவனுடைய பெருமையை நினைச்சும், மற்ற உயிர்கள் படும் துன்பத்தை நினைச்சும் கண்ணீர் வரும்போது கால் வழிக்கு வரும். இப்படி அப்படியே கண்டினியூ, அவ்வளோ கண்ணீர் வரணும். வரும்போது என்ன நடக்கும்னாக்கா மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடும். அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சுனாக்க மனம் கரைஞ்சிடும், மனம் வசப்பட்டுடும், மனம் ஒழுக்கத்துக்கு வந்துடுவாங்க. அவர்களை தான் யோகிகள் என்று அறிய வேண்டும் வள்ளல் பெருமானிக்கு சொல்றார். யோகிகள் யாரு? மனதை வசப்படுத்தவனுக்கு பேரு யோகி, மனதை ஒழுங்குபடுத்தியவனுக்கு பேரு ஞானி. யார் ஞானின்னு சொல்ற? ஜீவகாரணி உள்ள சம்சாரிகள் மற்றவர்கள் பசியை தன் பசியாக உணர்ந்து அவர்கள் பசியை ஆற்றும் போது, அவர்கள் உண்ணுவதை தாம் உண்ணுவதாக நினைக்கும் போது மன வேறுபற்றுகளை விட்டு ஒருமுக சிந்தனையோடு இருப்பதனால அவர்கள் தான் யோகிகள் என்றும் ஞானிகள் என்றும் அறிய வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் நம்ம ஜீவகாரணியோடு சொல்றார். அப்ப கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணீர் உள்ள உருகிடுச்சுன்னா அந்த கண்களுக்கு இறைவன் பார்க்க முடியும், தென்படுவார்.
அந்த கண்ணுக்கு தான், இந்த கண்ணில் அந்த கண்ணில் தான் இறைவன் கலந்த, அதான் கண்ணில் கலந்த ஒளியே. கண்ணில் கலந்த ஒளி என்பது கருணை ஒளி. ஒரு கண்ணுல கருணை பார்வை. ஏன்னா கோப பார்வை இருக்குது, சினைச்சு பார்க்கறது இருக்குது, பொறாமையோட பார்க்கறது இருக்குது, காம பார்வை இருக்குது, மோக பார்வை இருக்குது, ஆசை பார்வை இருக்குது. இந்த ஒரே கண்ணு தான். இந்த கண்ணுடைய நம்ம எந்த நோக்கத்தோட பார்க்குறோமோ அந்த நோக்கத்தோட இந்த கண்ணு வந்து விளங்கும். அப்ப நாம பார்க்கறது வந்து கருணை. வள்ளல் பெருமானுடைய பார்வையில் வந்து கருணை. அப்ப கருணை பார்வைக்கு இறைவன் வந்து அகப்படுகிறார். அதுதான் நுட்பம், அதான் உளவு. இது மனதை வசப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பங்கள்ல, பல நுட்பங்கள்ல இது முதன்மையான நுட்பம். அப்ப கருணையா இருக்கும்போது மனம் வந்து கரையும். அவ்வப்போது கருணை இருந்தால் அவ்வப்போதுதான் மனம் கரையும். முழுக்க சதா காலமும் கருணையோடு இருக்கும்போது சதா காலமும் மனம் கரைஞ்சி ஒழுக்கப்பட்டு நிற்கும். அந்த ஒழுக்கத்தோடு அருட்பாவை ஒரு டைம் பார்த்தா கூட அப்படியே உள்ளத்தில் பதியும். ஒரு டைம் அருட்பா பாடலை கேட்டா கூட அப்படியே உள்ளத்துல பதியும். நிறைய பேர் சொல்றாங்க, அருட்பா என் உள்ளத்துல பதியல, அருட்பாவை நான் வந்து படிக்க முடியல, அப்பதான் பல சிந்தனைகள் போகுது, கடவுளை நினைக்க முடியல. இப்ப சன்மார்க்க நம்ம அன்பர்கள் நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல நல்ல ஒழுக்கம் உள்ள சீரர்களாக இருப்பார்கள், மாற்று கருத்து இல்லை. பல நேரங்கள்ல வந்து ஒழுக்கம் சீர்கெட்டு போயிட்டு பொறாமை குணம், வஞ்சக குணம், பல பேர் அது சாதாரண அரசியல்வாதிகளை விட மிஞ்சிற அளவுக்குலாம் நம்ம இன்னைக்கு நம்ம சன்மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் நம்ம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா மனம் தான் காரணம். மனதை கருணை பால் வைக்கல, மனதை இறைவன் பால் வைக்கல. அதுக்கடுத்து பெருமானார் என்ன சொல்ற, மனதை நுட்பம், மனதை வசப்படுத்துகிற நுட்பங்கள் அடுத்த நுட்பம் என்ன பெருமான் சொல்ற, கரண ஒழுக்கத்தில். ஏன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கரண ஒழுக்கம். கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது வந்து கரணம், 4 கரணங்கள். அந்த 4 கரணை ஒழுக்கப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பத்தை பெருமானார் கரண ஒழுக்கத்துல நம்ம வந்து சொல்றார். அப்ப என்ன சொல்றார், மனசை சிற்றபை கண் வைக்குங்கிறார். எப்பொழுதும் நீங்க சிற்றபை கண் மனசை வைங்கன்னு ஒரு நுட்பத்தை நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறார். இதை மனதை ஒழுக்கப்படுத்துறதுக்கு, மனதை வசப்படுத்துறதுக்கான நுட்பம். சரி, என்ன நடக்குதுனாக்கா சிற்றபைனா என்ன, சிற்றபைனா புருவமத்திங்க. புருவமத்தினா எங்க, வர்ம மருத்துவத்துல இது வந்து திளர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புருவமத்திய திளர்த்த காலம், சிற்றபை, பொற்சபை, ஞானசபை, நடுப்பூட்டு, உச்சந்தி, இப்படி என்ன பல்வேறு பெயர்கள்ல வந்து நமக்கு வந்து சித்தர்களும் வள்ளல் பெருமானார் இந்த இடத்த வந்து சொல்றாரு. இந்த இடம் எங்குன்னு பாத்தீங்கன்னா இந்த புருவமத்தி பாருங்க, அப்படியே புருவமத்தி வந்து இது இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா. இப்படி முடிகிற இடத்துல ஒரு பள்ளம் நீங்க பாருங்க, இப்படி வச்சு பார்க்கணும், ஒரு எல்லை அளவுக்கு இப்படி வச்சு. நான் கரெக்டாக தான் இன்னைக்கு நான் அந்த பொட்டு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் பொட்டு வச்சுக்கிற இடம் தான் திளர்த்த காலம், அதுதான் சிற்றபை. அதாவது இப்படி வச்சு நீங்க அந்த அந்த இந்த இடத்துல நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா 2 எலும்பு பொருந்தி அங்க ஒரு சின்னதா ஒரு மைக்ரோ அளவுல ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு பொந்து இருக்கும். அந்த இடத்துக்கு போய் தான் சிற்றபை. அந்த இடத்துக்கு போய் தான் புருவமத்தி. புருவங்கள் நாம சில பேர் என்ன பண்ண, நேரா இப்படி புருவங்களுக்கு நேரா இங்கே பொட்டு வைக்கிற இந்த இடமோ, இந்த இடம் இல்லை, இது வந்து பால வர்மம். இந்த வர்மங்கள் இல்லை, இதுக்கு கீழே வருகின்ற வர்மம் திளர்த்த காலம், அதாவது படுவர்மம். 12 படுவர்மத்துல முதன்மையான வர்மம் இந்த முக்கியமான இடம் இது. இந்த இடத்துல இருந்து தான் நம்முடைய விட்டல் ஃபோர்ஸ், உயிராற்றல் மூளைக்கு பிட்யூட்டரி சுரப்பிக்கும், உயிராற்றல் கண்களுக்கும், உயிராற்றல் இதயத்துக்கும், முக்கியமான உறுப்புகளுக்கெல்லாம் இந்த புருவமத்தி மூலாதாரத்திலிருந்து அப்படியே நம்ம பஞ்ச முடிச்சிகள் வழியாக புருவமத்திக்கு கண்ணு, புருவமத்திக்கு வந்து கண்ணு வந்து அப்புறமா மற்ற இடங்கள்ல வந்து பரவுது நம்முடைய உயிராற்றல், உயிர் வர்மம் வாசி. அப்ப அந்த புருவ மத்தியில நமக்கு ஒரு பிளாக் இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு மூளை வந்து செயல்படாது, மூளை வந்து மந்தமா இருக்கும். ஏன்னா மூளைக்கு போதுமான ஆற்றல் விட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சாதான் மூளை சிந்தனை வரும். அந்த ஐக்கியூன்னு சொல்லுவாங்க. அந்த ஐக்கியூ அதிகமா இருக்கணும்னாக்க மூளை நல்லா, மூளைக்கு போதுமான உயிராற்றல் இருக்கணும். அப்போ மூளைக்கு போதும்னா நம்ம கொண்டக்குழி வர்மத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற உயிரானது கொண்டக்குழி வறுமையை பஞ்ச முடிச்சு வழியாக நமக்கு வந்து மூலாதாரத்துக்கு போகுது, மூலாதாரத்தை வந்து லிவருக்கு வருது, லிவருக்கு இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு தான் வள்ளல் பெருமான் கரிசாலை சாப்பிட சொல்றார். அப்போ லிவர்ல இருந்து நட்டல்லு வர்மம் போகுது, நட்டல்லு வர்மத்து நடுமுதுகு T4 சொல்லுவாங்க. இந்த T4 இடத்துல இருந்து நமக்கு வந்து இந்த இடத்துல புருவமத்திக்கு வருது. இந்த புருவமத்தி இருந்தால் மற்ற உயிரில் எல்லா இடத்துக்கும் போகுது. இதுதான் ரூட் காஸ்ட். பிராணன் தசவாய்க்குள்ள பிராணன் அங்கிருந்தா வருது. இப்போ எல்லா உறுப்புகளுக்கும் உயிராற்றல் விட்டல் ஃபோர்ஸ் போனால் அந்த மனிதனுக்கு அந்த உறுப்பு வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பான். இது ஆரோக்கிய சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, இது மனதை சார்ந்த விஷயமும் கூட. எந்த இடத்துக்கு உயிராற்றல் அதிகமாக போதோ அந்த உறுப்பு சிறந்து இயங்குவது போல மூளைக்கு போதுமான உயிராற்றல்
போகணும், வாசி போகணும்னாக்க நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த இடத்துல பிளாக் ஆகுது, அந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது, ஒரு தடை இருக்குதுனாக்க அதை மீறி நமக்கு மூளைக்கு போதுமான உயிராற்றல் போகாது. மூளைக்கு போதுமான உயிராற்றல் போகலாம், மூளை வந்து மலராது. வள்ளலார் சொல்றாருல அகவல் பாடல்ல, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. மூளை வந்து போல்டு ஃபோல்டு ஃபோல்டு மடிப்பு மடிப்பா மடிப்பு மடிப்பா ஃபோல்டர் ஃபோல்டரா மடிக்கி வைக்கப்பட்டது. அப்ப அந்த மூளை வந்து மலரணும். வள்ளலாருக்கு வந்து இந்த மலர்ந்துச்சு, மலர்ந்துதான் தாமரை பூ. அதுதான் அடையாள, மூளை மலர்ந்தது என்ற ஒரு அடையாள சின்னம் தான் வந்து தாமரை மலர். இப்ப ஞானசபையில ஒரு தாமரை மலர் கவிழ்ந்து வைப்பது போல் ஞானசபை அமைக்கப்பட்டது. இப்போ மூளை மலர்ந்தாதான் அந்த மனிதனுக்கு வந்து ஞானம் வந்து விளங்கும். ஞானம் வந்து சிந்தனை போன அருட்பாவை படிச்சா சிந்தனை புரியும். அருட்பாவை ஒரு கருத்து படிச்சா 9 கருத்துக்கள் வந்து விளங்கும். மூளை வந்து மலரணும். மூளை மலரனா மூளைக்கு போதுமான உயிராற்றல் போகணும். போதுமான உயிராற்றல் போகணும்னா புருவமத்திலிருந்து கடத்தி, புருவமத்தில கடத்துறதுக்கு தான் பெருமானை வந்து சிச்ச பெண்கள் மனதை வைங்கிறார். இப்ப சிச்ச பெண் நான் சொன்ன இந்த பள்ளத்துல ஒரு ஜோதி விளங்குவது போல இந்த இப்படி வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அழுத்தம் வரலாம். இப்படி மேலே கீழே மேலே கீழே ஒரு 6 டைமு, சுழற்சி லெஃப்ட் டு ரைட்டு ஒரு 6 டைமு, இப்படி ஒரு 6 டைமு. இவ்வளோதான். இந்த திளத்த காலத்தை இந்த சிச்சைப்பை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இது வந்து வர்ம மருத்துவத்தில் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு வர்மம் செய்கை. இப்படி கையை வச்சுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பள்ளமான இடத்துல இப்படி வச்சுக்கிறோம். ஒரு அழுத்து மேலே கீழே ஒரு 6 டைமு, இடத்துலேருந்து லெஃப்ட் ஒரு 6 டைமு, வலதுலேருந்து ஒரு 6 டைமு. இதுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு உணர்வு வந்துடும். இப்படி செஞ்சாவே நமக்கு வந்து உணர்வுகள் வந்துடும். அப்படியே கண்களை மூடி முதுகெலும்பு உங்கள் நேராக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து சிந்தனை போடுறோம். சிந்தனை பண்ணுனா என்ன நடக்கணாக்கா நம்ம சுவாசம், இடதுக்கலை வலதுக்கலை சுவாசம் வந்து குறைஞ்சிடும். குறைஞ்சி நம்ம சிந்தனை வந்து புருவ மத்தி, அதாவது சுழிமுனி சுவாசத்துல போகும். நீ சுழிமுனி சுவாசத்தை வந்து நீங்க எதை நினைச்சாலும் அது வந்து பலிக்கும். சுழிமுனி சுவாசம் வந்து எதை நீங்க கேட்டாலும் அது பிரபஞ்சத்தினால் கொடுக்கப்படும். இடைக்கலை பெண்களை வந்து இந்த உடம்புக்குள்ள சுவாசம். சுழிமுனி சுவாசம் வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சுவாசம், காஸ்மிக் எனர்ஜி இந்த உடம்புல கிடைக்கும். அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு, சிற்றபை கண் வைக்குங்கிறார். சிற்றபை கண் வைக்கும்போது என்ன நடக்குதுனாக்க இடைக்கலை வலதுக்கலை சுவாசம் வந்து குறையுது. குறையும் போது மனதனுடைய சேட்டைகள் வந்து குறையுது. ஏன் மனசு வந்து மனசுக்கும் காற்றுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. மனம் என்ற ஒரு பொருள் வந்து எதனால் ஆனது அப்படின்னு 96 தத்துவத்துல பார்க்கும்போது விண் சக்தி, விண்பூதம், விண் பிளஸ் காற்று, இந்த விண் சக்தி 5 பஞ்சபூதத்துல விண் சக்தி விண் பிளஸ் காற்று கூட சேரும் போதுதான் மனம் வந்து உருவாகும். விண் சக்தி வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு உள்ளது. மேலிருந்து ஆகாய சக்தி அது அந்த விண்பூதம். அதனாலதான் அந்த மனம் ஆகப்பட்டது. இங்கே உடம்புக்குள்ள வந்து காற்று கூட சேர்ந்து அது வந்து இயங்குது, இயக்கமாகுது. அப்ப உடம்புல விண்பூத சக்தி குறைஞ்சாலும் நமக்கு வந்து மனதை வந்து அலைபாயும். ஏன்னா உடம்புல நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே பார்த்தா 5 பஞ்சபூதத்துல ஆன உணவு தான். அப்ப விண்சக்தி ஆற்றல் பற்றாக்குறை, டெஃபிஷியன்சி, நம்ம உடம்புல விண்சக்தி ஆகாய கூறு, ஆகாய பூதத்தினுடைய பற்றாக்குறை இருந்தாலும் மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், பற்றாக்குறை. அவ்வளோ காற்றினுடைய சக்திகள் உடம்புல காற்றினுடைய பூதத்தின் குறைபாடு இருந்தாலும், பிராணசக்தி குறைபாடு டெஃபிஷியன்சி இருந்தாலும் அதனாலேயும் மனம் அலைப்பாய்ஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப மனம் வந்து விண்பூதத்து கூட, விண்பூதம் காற்று பூதத்து கூட சேர்ந்து நமக்கு மனம் உருவாகுது. அப்ப காற்று நமக்கு வந்து ஓங்கிடுச்சு, காற்று போதுமான காற்று பிராணம் நம்ம உடம்புல இருக்குதுனாக்க மனதினுடைய அலைப்பாய் அந்த சக்தி, அந்த அலை வந்து குறைஞ்சிடும். ஏன்னா மனம் வந்து இந்த தேட்டா பீட்டா தீட்டா அப்படின்னு 4 நிலைகள் இருக்குது. அது சாதாரண மனநிலை, சாக்கரம், சுழித்தி, சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம். இந்த 4 நிலை மனதுல வந்து இந்த 4 நிலை இருக்குது. இப்போ வள்ளல் பெருமானுக்கு இந்த அலைப்பாய்கின்ற அந்த சாதாரண நிலை, சாக்கர நிலை எல்லாம் ஓஞ்சிருச்சுன்னா அது சொப்பனத்துக்கு போயிடும். லெவல்ஸ் மனதனுடைய அந்த இயக்கம், மனதனுடைய அந்த அலைப்பாயிற தன்மையை பொறுத்து தான் அந்த 4 நிலைகளை சித்தர்களும் பிரிச்சுக்கிறாங்க. வள்ளல் பெருமானு சொல்லியிருக்கிறார், சயின்ஸும் சொல்லியிருக்குது. தீட்டா லெவல், பேட்டா லெவல் அப்படின்னு அந்த அந்த அலைகளை வச்சுதான் கண்ணு காமிக்கிறாங்க. அப்ப நம்ம சுவாசங்கள் இடைக்கலை வலைகளை போகும்போது நம்ம மனது வந்து சாதாரண சாக்கர நிலையிலையும் சொப்பன நிலையிலையும் இருக்கும். இடைக்கலை வலைகளை குறைஞ்சிருச்சு, அதை காற்று ஒன்று இடக்கலையில 2 மணி நேரம் போகும், அடுத்து வலதுக்கலையில 2 மணி நேரம் போகும். இப்படி மாறி மாறி தான் போய்கொண்டு இருக்குது. இடைக்கலையும் வலதுக்கலையும் போய் கொண்டு இருக்கின்ற வரைக்கும் இந்த உடம்பு அழிஞ்சு போயிடுன்னு ஒரு சித்தர் சொல்றாரு.
அதாவது சங்கி 2 தாரை 1 சன்ன பின்னலானையால் மங்கி மாளிகை உலகில் மானிடர்கள் எத்தனை சங்கி 2ஐயும் தவிர்த்து தார ஊத வள்ளிரில் கொங்கி பங்க மங்கரோடு கூடி வாழலாகுமே அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார். அதாவது நம்முடைய உயிரானது இடக்கலை சங்கி 2 தாரை 1 சங்கி 2 இடக்கலை வளக்கலைவாக ஓடிக்கொண்டிருப்பதனால அந்த உலகத்தில் மங்கி மாளிகை மானிடர்கள் எத்தனையோ கோடி ஜென்மங்கள் மானிடர்கள்லாம் இறந்து போறாங்க. ஏன்னா இடக்கலையிலும் வளக்கலையிலும் காற்று ஓடிக்கொண்டிருப்பதனால சங்கி 2ஐயும் தவிர்த்து தார ஊத வள்ளிரல் இந்த சுவாசத்தை வந்து புருவ மத்தியில சுழிமுனையை காட்டு சுவாசத்துல நீ ஓடி வாழலாம் கொங்கி பங்கை மங்கரோடு கூடி வாழலாகுமே மேலுலக இறைவனோடு வாழல் ஆகும் அப்படின்னு ஒரு சித்திரப்பாடல் சுவாசத்தை வந்து நமக்கு மாற்றக்கூடிய ஒரு நுட்பத்தை நமக்கு வந்து சொல்லுது. வள்ளல் பெருமான் இங்க நம்ம என்ன சொல்றாருனாக்க இடைக்காலையிலும் வலது காலையிலும் சுவாசத்தை ஓடுவதை நமக்கு வந்து குறைஞ்சதுனாக்கா நம்ம வந்து சுழித்து நிலைக்கு போயிடும். புருவமத்தில சுவாசம் ஓடுது, நம்ம கண்கள் திறந்து தான் இருக்கிறோம், ஆனா புருவமத்தில சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்குதுனாக்க என்ன சிம்டம்னாக்க ரெண்டு பக்கமும் காற்று ஓடும், ரெண்டு பக்கமும் ஆகும். இப்ப எனக்கு இடது காலையில ஓடுது சுவாசம் வந்து பிராணன் வாயு இடைக்கலையில ஓடுது, இந்த இடைக்கலை நாடியில சுவாசம் ஓடுது. வலது கடையில பின்கலை நாடியில ஓடுது. பின்கலை நாடி வந்து சூடு, இடைக்கலை நாடு வந்து குளிர்ச்சி. இப்ப நமக்கு வந்து சுடிமொழியில ஓடுதுன்னு என்ன அடையாளம்னாக்க ரெண்டு பக்கமும் சுவாசம் காற்று ஓடும். ரெண்டு பக்கமும் கடவுளை நினைக்கும் போது அருட்பா பாடும்போது நமக்கு சுவாசம் ரெண்டு பக்கங்களையும் ஓடுனா சுழிமொழியில ஓடும். சுழிமொழியில ஓடுனா நம்ம காற்று சுழித்தி துரியம் என்பதுதான் ஒரு சாந்தமான நிலை. அந்த நிலையில தான் நமக்கு வந்து சுவாசம் ஓடும். அந்த நிலையில ஓடுனா மனம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டது, மனம் வசப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த நிலை சுழிமொழி சுவாசத்துல இருந்து நம்ம எதை நினைச்சாலும் இந்த பிரபஞ்சம் வாங்கி கொள்ளும். ஏன்னா புறமனையில வந்து நிறைய நினைக்க 1000 கோடி நெஞ்சம் 80 கோடி நிதம் நினைக்கும் தொழிலை நிமிடமோ மறைந்ததில்லை என்று பெருமான் சொல்றார். அது வந்து 80 கோடி சிந்தனைகள் வருது, அதெல்லாம் பிரபஞ்சம் தர முடியாதுல்ல. அப்ப இந்த துரிய நிலையிலிருந்து நம்ம நினைக்கும் போது சுவாசம் சுழிமணியில ஓடும், அதான் அடையாளம். சுழிமணியில ஓடுனா மனம் வந்து ஒருமுக சிந்தனை பண்ணப்பட்டது, மனம் வசப்பட்டு இருக்குது, மனம் வசப்படுத்தப்பட்டது, மனம் பக்குவப்படுத்தப்பட்டது அப்படின்ற பொருள். இப்ப அந்த நிலையிலிருந்து நம்ம அருட்பாவை நினைக்கிறோம், அந்த நிலையிலிருந்து ஒருத்தவங்க வாழ்த்துறோம், நம்ம அருட்பாவை அந்த நிலையிலிருந்து சிந்தனை பண்ணும்போது நம்முடைய ஒரு விஷயங்களுக்கு 1000 விஷயங்கள் உள்ளார்ந்த ஆழமான ஒரு விடயத்தை நம்ம எடுக்க முடியும். இல்லைன்னா மாடு மேப்புள்ள மேஞ்ச மாதிரி மேலான கருத்தை மட்டும்தான் நம்ம சிந்தனை வரும். ஆனா சுடிமணியில காற்று ஓடும்போது துரிய நிலையிலிருந்து நம்ம மனம் இயங்கும் போது நிறைய பிரபஞ்ச அறிவிகள், நம்ம படிக்காத விஷயங்கள் கேட்காத விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தப்படும். ஏன்னா சுடிமணி சுவாசம் என்பது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளுது. இடைக்கலை சுவாசம் என்பது இந்த உலகையிலோடு எம்பிரிக்கல் வேர்ல்டு, இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு இல்லாமல் இந்த உலகையில் விஷயங்களோடு தொடர்பு உள்ளது. உலகியல் விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் போது நம்ம படிச்சது, கேட்டது, நினைச்சது, சொல்லி கொடுத்தது இதுதான் நமக்கு வந்து வேலை செய்யும். அப்ப அருட்பாவை நம்ம வந்து புருவமத்தில கொஞ்ச நேரம் நான் சொன்ன மாதிரி இப்படி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் புருவமத்தில் நினைக்கிறோம். ஒரு ஜோதி விளங்குவது போல கற்பனை செய்துட்டு முதுகெலும்பை நேராக வச்சுட்டு ஒரு மகா மந்திரத்தை ஒரு 10 முறை 20 முறை நம்ம சொல்லிட்டு சுவாசத்தை சுடுமணிக்கு நம்ம செலுத்திட்டு அதன் பிறகு நம்ம அருட்பாவை படிக்கிறோம். படிக்கும்போது நமக்கு அதிலிருந்து வர கருத்து வந்து ஆழமா விளங்கும், நல்ல மிக ஆழமா விளங்கும். படிக்காத விஷயங்கள், கேளாத கேள்விகள் கேட்கலாம், அறியாத விஷயங்களை அறியலாம், கற்காத விஷயங்கள் கற்கலாம். அந்த நிலையிலிருந்து மற்றவங்களை வாழ்த்தும் போது அப்படியே உயிராற்றல், உயிர் காற்று வாசி அவங்களுக்கு நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அடுத்தவங்களுக்கு போகும். அந்த நிலையிலிருந்து ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தா கூட அது மருந்தா மாறும். அந்த நிலையிலிருந்து நம்ம வாழ்த்தலாம். அந்த நிலையிலிருந்து நம்ம நினைக்கும் போது இறைவன்ட்ட நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கும்போது துரிய நிலையிலிருந்து கேட்கும்போது உங்க பிரபஞ்சம் நமக்கு வாய்க்கும். இதுதான் லோ ஆஃப் த அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தை இழுத்தல், பிரபஞ்சத்தை நம்ம இழுக்க முடியும், இறைவனே இழுக்க முடியும். இறைவனே என்னை தேடி வந்தார், நான் இருக்கும் குடிசையில இறைவனை என்னை தேடி வந்தார்னு வள்ளலாருக்கு சொன்னார். ஏன்னா வள்ளல பெருமான் சதா காலம் சுடுமணி சுவாசத்திலே இருந்தார், மனதை துரிய நிலையிலே வைத்திருந்தார். துரிய நிலையிலே வைத்திருக்கும் போது அவருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது. அவர் என்பால் வருவருக்கு என்று அருள் ஈகின்றேன் எல்லாம் அவர் நினைச்சு பார்த்த பார்வையில நடக்குது. இதைதான் சித்த வர்ம மருத்துவத்துல வந்து நோக்கு வர்மம்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தாவே நம்ம நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்க முடியும், அவ்வளோ ஆற்றல். சுடுமணி சுவாசத்திலிருந்து மனது அதிக நேரம் 24 மணி நேரம் சுடுமணி சுவாசத்துல இருக்கும்போது நம்ம பார்த்த பார்வையில நம்ம நினைப்பதை அவர்களை செய்ய வைக்க முடியும். ஏன்னா அவர்கள் வந்து இடைக்கலை வளர்க்காத சுவாசத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பவங்களை வசப்படுத்து மயங்குகின்ற தன்மை உடையவர்கள்.
நம்ம இடைக்கலை சுவாசத்திலையும் வலது சுவாசம் யாராவது இயங்கினா அவங்க ஈஸியாக மயக்கிடலாம். ஆனால் சுடுமணி சுவாசத்தில் இருக்கும்போது அவங்களை யாராலையும் மயக்க முடியாது. உலகில் எந்த மாயையும் எந்த பற்றுகளையும் மயக்க முடியாது. ஏன்னா நம்ம பற்றுகள் எல்லாம் விட்டு அருள் அம்பல பற்றணும். அப்போதான் என்றும் இறைவீரேங்கிறாரு. என்னைக்கு இறக்காம இருக்கணும்னாங்க இந்த பற்றுகள் எல்லாம் விட்டு அருள் அம்பல பற்றணும். அருள் அம்பல பற்று எப்படி பற்ற முடியும் அப்படின்னாக்கா நம்ம இடக்கலையிலையும் வலதுக்கலை சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது மனம் வந்து அலை சுழித்திலையும் சொப்பனத்திலையும் சாக்கர நிலையிலும் ஓடிக்கொண்டு இருக்கும்போது மனவங்களை வந்து பற்றாது, பற்ற முடியாது. ஒரு நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் அருட்பாவை நினைக்குவோம். அதுக்கடுத்து 22 மணி நேரம் உலகே இல்லை ஓடிக்கொண்டு இருக்கும். இப்ப பெருமானை என்ன சொல்ற, மனதை வசப்படுத்துகின்ற ஒரு நுட்பத்தை நீ மனதை முதல்ல சிற்றபை கண் வழிங்கிறார். சிற்றன் கவில வச்சு கொண்டே இருக்கும்போது மன சுவாசம் இந்த ஓடும். இந்த பிளாக் இந்த இருக்கிற தடைகள் நீங்கி இதயம் வந்து நல்லா பவரா இயங்கும். இதயத்துக்கு போதுமான காட்டும். உனக்கு இதயமே இல்லையா, கருணை இல்லாதவரை நம்ம என்ன சொல்றோம், இதயமே இல்லையா, இதயம் இருக்குது, இதயத்துக்கு போதுமான உயிராற்றல் இல்லை, சத்து இல்லாம இதயத்தை வந்து படபடப்பா துடிக்குது, நல்லா துடிக்கல, கருணையே இல்லை. அப்ப இதயத்துக்கு போதுமான ஆற்றல் கிடைச்சா இதயம் வந்து கருணையா இருக்கும், அன்பா இருக்கும், இரக்கம் உள்ளவதாக இதயமாகும். இதயமற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம். இரக்கம் இல்லாதவர்களை நம்ம என்ன சொல்றோம், இதயமற்றவர்கள். இப்ப இதயத்துக்கும் இதுக்கு என்ன சமம்னா, இந்த இடத்துல இருந்து உயிராற்றல் இதயத்துக்கு வந்தா, இதயத்துக்கு போதுமான ஆற்றல் இருந்தா இதயம் வந்து கருணையோடு இயங்கும், இதயம் வந்து நல்ல பூரணமா இயங்கும். எப்படி? இது வந்து மூளையோடு தொடர்பு உள்ளது. இதயம் வந்து மூளையோடு தொடர்பு உள்ளது. எப்படி பாருங்க, இப்ப இது நமக்கு ஒரு பதற்றமான செய்தி கிடைச்ச உடனே இதயம் என்ன பண்ணுது, பம்பிங் சிஸ்டம், ஹார்ட் பீட் பயங்கரமா அடிக்குது. இப்ப மூளையில ஒரு அருட்பா படிக்கிறோம், எல்லா உயிர்களுக்கும் கருணை சிந்தனை மூளையில ஓடிக்கொண்டே இருக்குது. சதா கடவுளை பத்தி சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தா இதயத்தை நீ தொட்டு பாருங்க, அப்படியே மெல்ல துடிக்கும். இதயத்தினுடைய துடிப்பை உணரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசு அமைதியா இருக்கும். அதுதான் ஆரோக்கியமான மனம். மனம் எப்போ துரிய நிலையில் இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சுடிமுனியில சுவாசம் ஓடணும். 2வது, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய இதய துடிப்பை கேட்கின்ற அளவுக்கு நம்முடைய மனம் பொறுமையா அமைதியா இருந்துச்சுன்னா இங்க துரிய நிலையில் இருக்குன்னு அர்த்தம். நினைச்சு பாருங்க, அப்படியே அப்படியே மனதை பார்த்து சிந்தனை பண்ணுங்க. உங்க இதய துடிப்பு உங்களுக்கு கேட்குதா? மனம் அவ்வளோ அமைதியா நம்ம இருக்க பழகிக்கணும். அதுதான் மன வசப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, பக்குவம். உங்க இதய துடிப்பை நீங்க நல்லா அமைதியா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து சிந்தனையை இதயத்தை வைக்கும்போது, இல்லை புருவமத்தில் சிந்தனை வைக்கும்போது உங்க இதய துடிப்பை நீங்க உணரலாம். மனம் அலைகள் ஓய்ஞ்ச பிறகு சாக்கரம் சொப்பனம் சுத்தி போகும்போதெல்லாம் நம்ம இதய துடிப்பு தெரியும். துரிய நிலைக்கு மனம் அமைதியாச்சுன்னா அப்படியே இதய துடிப்பு லபக் டபக் டபக்குன்னு துடிக்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம மனம் அமைதியா இருக்கும்போது இதய துடிப்பு மென்மையாக துடிக்கிறது. இதயத்துக்கு போதுமான உயிராற்றல் காற்று கிடைக்கிறது, பிராணசக்தி கிடைக்கிறது. மூளைக்கு போதுமான பிராணசக்தி கிடைக்கிறது. மூளையும் இதயமும் ஒன்று சேரும் போது கருணை அங்கு பிறக்கிறது. மனம் அங்கு வசப்படுகிறது, மனம் சாந்தம் அடைகிறது. சாந்தமான மனநிலையில ஒரு அருட்பாவை படிக்கிறோமோ, சன்மார்க்க விஷயங்களை கேட்கிற போது, சன்மார்க்க நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது, சன்மார்க்க நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான சிந்தனை வரும். இந்த மனநிலையோடு சன்மார்க்க நிகழ்வுகளே உலகத்துல எந்த குற்றக்குறையும் தெரியாது. அதான் பெருமாள் சொல்றார், பிறர் குற்றம் விசாரிக்காம இருங்க. பிறர் குற்றம் எப்ப பார்க்காம இருக்க முடியும்னா, இந்த மனநிலையில் இருக்கும்போது பிறர் குற்றங்கள் நமக்கு தெரியாது. எல்லாம் திருவருள் சம்மதம் அப்படின்னு நினைச்சு மனம் அமைதிப்படும். கடவுள் நடவு எல்லாம் திருவருளுக்கு சம்மதமாக இருக்கிறது அப்படின்னு மனம் அமைதிப்படும். இல்லாத போது மனம் வந்து பேதளிச்சுப்படும். மனம் குற்றக்கண்ணோட பார்ப்போம். நிறைய குற்றங்களை தான் தெரியும், ஒரு விஷயத்தில் நிறையவே தெரியாது. குற்றம் உலகையில் எல்லாத்திலையும் குறையாதான் நமக்கு பார்க்க முடியும். அந்த பார்வை, அந்த மூளையினுடைய திறன், மூளைக்கு போதுமான உயிராற்றல் பற்றாக்குறை, இதயத்துக்கு போதுமான உயிராற்றல் பற்றாக்குறை, கல்லீரலுக்கு போதுமான உயிராற்றல் பற்றாக்குறை ஏற்பட்டா மன சூடாகும். மன சூடாகும் போது இந்த காற்று நான் ஏற்கனவே சொல்ல விண் பூதம் காற்று பிராண பூதத்தை கூட சேரணும். இப்ப உயிராற்றல் பற்றாக்குறையினால காற்று போனா உடல் வந்து சூடாகும், மூளை சூடாகும், கல்லீரல் சூடாகும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமா ஊறும். இது காரணமாக என்ன ஆகும், அபான வாயுவினுடைய சீர்கேடு அடையும். அபான வாயு என்பது உடல்ல சூடு காற்று, தசவாய்க்குள்ள சூடு காற்று. பிராண காற்று என்பது குளிர்ச்சி. பிராண காற்றுல ஆக்சிஜன் இருக்குது.
அபானன் வாயுல கார்பன் டை ஆக்சைடு கரிமேல வாழ்வு வெந்த காற்று தான் இருக்குது. வெந்த காற்று உடம்புல ஏறிச்சா அதான் வந்து 84 வகையான வாதமாக நம்ம பார்க்கப்படும். அங்க வலிக்குது, இங்க பாருங்க, மனம் சரியில்லாதவங்களுக்கெல்லாம் உடல் ஃபுல்லா வலி ஏற்படும். கால் குடைச்சல், காது குடைச்சல், இதெல்லாம் மன அமைதியின்மை உடையவர்களுக்கு வாதம் 84 பெருகி கால் குடைச்சல், காது குடைச்சல், அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. 40 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா அபான வாயுனுடைய ஆதிக்கம் உடம்புல அதிகமாயிடும், வாதங்கள் அதிகமாயிடும். பெரும்பாலும் அதுக்கு தான் சுக்கு தண்ணியை குடிக்க சொல்றாங்க. அப்ப இந்த வாயுனா கை குடைச்ச வாதம், மன வாதனை இருந்தால் வலி வாதனை வரும். மனசுல அமைதியின்மை ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து பிராண காற்று தடைப்பட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வாதம் தொந்தரவுகள் வரும். வலினா பிராக்கெட்ல வாதம் போட்டுக்குங்க, வாயு வாதம் அப்படின்னு போட்டுக்குங்க. எந்த வலியினாலும் அங்க வாதம் வாயு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உடம்புல அபானன் வாயு அதிகமா இருந்தா இந்த மாதிரி வாத தொந்தரவுகள், சூடு வரும், மன அமைதியின்மை வரும், மனப்பதட்டம் வரும். பிராணன் காற்றை விட அபானன் வாயு அதிகமா உடல்ல இருக்கும்போது இந்த எந்த இடத்துல பலவீனமா இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துல கம்ப்ரஸ் பண்ணும். L4 L5 C2 C3 T4 T3 L சியாட்டிக்கா நர்வஸ் பக்கம் எல்லா தொந்தரவும் அபான வாயு சீர்கேடு அடைவுதான். கீழே போகின்ற அந்த சூடு ஆனது மேலே ஏறிக்கிறது. பிராண காற்றினுடைய பற்றாக்குறை இருக்கும்போது நமக்கு மனம் அமைதியின்மை ஏற்படும். அபானன் காற்று அதிகமா உயரும் போது மன அமைதியின்மை ஏற்படும். இதுதான் பெருமானார் அழகா சொல்றாரு, பஞ்சகருப்பம் தேய்ச்சி குளிங்க. பஞ்சகருப்பு வந்து உடல் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை, நெகட்டிவ் காற்றுகளை வெளியேற்றக்கூடியது, பிராண உடலை அமைதிப்படுத்தக்கூடியது, மனதை சாந்தப்படுத்தக்கூடியது. ஏன்னா பெருமானார் வந்து இந்த மனதை வசப்படுத்துவதற்கு மருத்துவ ரீதியான நுட்பங்களும் நமக்கு வந்து நிறைய சொல்லியிருக்கு. நம்ம அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்களை மனதை வசப்படுத்துகின்ற நுட்பங்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒரே காணொலியில நம்ம எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது. இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். நிறைய ஆய்வுகள் நம்ம வந்து நிறைய சித்த மருத்துவ தகவல்கள், வர்ம மருத்துவ தகவல்கள், கைரோபிராக்டிக்கல் தகவல்கள், இந்த அருட்பாவில் உள்ள உரைநடை பகுதியில் உள்ள தகவல்கள், அருட்பா 6ஆம் திருமுறையில் உள்ள தகவல்கள்லாம் நம்ம எடுத்து கோர்வுப்படுத்தி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து விளக்கம் கொடுக்க போறோம். அப்ப நமக்கு பஞ்சகற்பம் தேய்ச்சி குடிங்க வாரத்தை ஒரு நாள் அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்கும் போது என்ன நடக்குதுன்னா உடம்புல சூடு குறையப்படுது. சூடு குறையும் போது நமக்கு வந்து என்ன பண்ணுது, பிராணவாயுனுடைய பற்றாக்குறை நீங்கப்படுது. சரி, நம்ம அடுத்தடுத்து வீடியோக்களை வந்து நம்ம அடுத்தது என்ன பண்றோம்னாக்கா நம்முடைய மனசுக்கும் மனதை வசப்படுத்துகிற நுட்பத்துல வந்து மருத்துவ உணவுகள் எவ்வளவு பங்கு வகிக்குது, நம்முடைய காற்றுகள் எவ்வளவு பங்கு வகிக்குது, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எவ்வளவு பங்கு வகிக்குது, நம்முடைய மருத்துவ ரீதியான விஷயங்கள் எவ்வளவு பங்கு வகிக்குதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து ஆய்வு கண் கொண்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம இது வரைக்கும் நிறைய செய்யலாம். பெரும்பாலும் இந்த விஷயத்துல நம்ம வந்து 2 விஷயங்களை நம்ம வந்து ரெண்டு நுட்பங்களை நிறைய நுட்பங்கள், மனதை வசப்படுத்துகின்ற, மனதை ஒழுங்குபடுத்துகின்ற பல நுட்பங்கள்ல நம்ம அடுத்தடுத்து இதுல பார்க்க போறோம். இதுல 2 நுட்பங்களை நம்ம வந்து படுத்துக்கிறோம். முதல்ல வந்து கருணை ததுவி, உள்ளத்தில் கருணை இருக்கும்போது மனம் வந்து வசப்படுத்தப்படுகிறது, ஒழுங்குபடுத்தப்படுகிறது. 2வது சிற்றபை கண், சிந்தனை வைக்கும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா மூளைக்கும் நம்முடைய லிவருக்கும் இதயத்துக்கும் போதுமான உயிராற்றல் கிடைச்சி உடலுக்கு போதுமான ஆற்றல் குளிர்ச்சி செய்யப்பட்டு மனம் வந்து சாந்தப்படுத்தப்படுகிறது, மூளையிலிருந்து சிந்தனை செய்யப்படுகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சுடுமணி சுவாசம் நமக்கு இயங்கப்படுகிறது, இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இன்னும் நிறைய நுட்பங்களை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வாரங்களில், அடுத்தடுத்த வாய்ப்புகளில் நம்ம வந்து நிறைய நுட்பங்கள் நம்ம வந்து மனதை வசப்படுத்துகின்ற நுட்பங்களை, ஏன்னா பெரும்பாலும் வந்து மனதை வசப்படுத்தும் வழித்துறை கற்று தெரியணும் என்ற பாடலை நான் படித்ததுலேருந்து இந்த மனதை வசப்படுத்துகின்ற வழிமுறைகள் என்னென்ன, நுட்பங்கள் என்னென்ன நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆய்வுகள் செய்து வைத்திருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வந்து பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. இந்த தகவலோடு நம்ம வந்து நிறைவு செய்கிறோம். உங்களுடைய மேலான தகவல்கள், கருத்துகள், உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ல கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். நம்ம அந்த கமெண்ட்களுக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் விளக்கங்கள் தர நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.